பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய நடுப்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு என்பதான ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்க முடிகிறது. வேதத்திலே அநேக ஜெபங்கள் இருக்கிறது. பாவிகள் பண்ணின ஜெபம், பரிசேயர்களுடைய ஜெபம், ஆபிரகாம் பண்ணின ஜெபம், ஈசாக்கு பண்ணின ஜெபம், முற்பிதாக்கள் அநேகர் பண்ணின ஜெபங்கள், இப்படி அநேகருடைய ஜெபங்கள், நீதிமான்களுடைய ஜெபங்கள் இருந்தாலும் இங்கே பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ற ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, இந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூப வர்க்கமாக ஏந்தி இருக்கிறதை நீங்கள் இங்கே வாசிக்கிறதை நம்ம இங்க போட்டிருக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. எத்தனை பேருடைய ஜெபங்கள் இருந்தாலும் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூப வர்க்கமாக, ஒரு நற்கந்தமாக, ஒரு சுகந்த வாசனையாக மேலே எழும்புகிறதை வேதத்திலே திட்டமாய் எழுதியிருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுடைய ஜெபம் மரணத்தில் ஊன்றி அநேக ஆத்மாக்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை தூப வர்க்கத்தை போல ஒரு சுகந்த வாசனையாக ஆண்டவருக்கு முன்பாக நறுமணம் வீசுகிறது என்பதை இங்கே சுட்டி காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க பார்த்தீங்களா? நாமும் அநேகருக்காக ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களுக்கு நீர் கொடுத்த இந்த தூப வர்க்கமான வாசனைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.